நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ஹலிதா ஷமீம் டைரக்ட் பண்ணியிருக்கிற மின்மினி திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பிரவீனா அப்படிங்கிற ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஊட்டியில் ஒரு போர்டிங் ஸ்கூலில் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே அவங்களோட கிளாஸ்மேட் சபரி அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பழகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியலை. 8 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் ஹிமாலயாஸில் ஒரு பைக் ரைடில் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சபரி ஏன் எப்போவுமே யார்கிட்டையுமே அதிகம் பேசாமல் ரொம்ப சோகமாக இருக்காரு? பிரவீனா எதுக்காக சென்னையிலேருந்து ஊட்டிக்கு அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு வந்தாங்க? இவங்க 2 பேரும் எப்படி லடாக்கில் மீட் பண்ணாங்க அப்படிங்கிற சுற்றி நகருது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் அண்ட் காட்சி அமைப்புகள். ஹலிதா ஷமீம் அவங்களுக்கே உரிய ஸ்டைலில் 3 பேருக்கு இடையிலான ஒரு கதையை ரொம்பவே இன்டென்ஸாக, அதே சமயம் ஒரு ஃபீல் குட் படமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தமே 3 பிரதான கதாபாத்திரங்கள் தான். அந்த கேரக்டர் ஒவ்வொன்றுமே ஸ்கெச் பண்ணப்பட்ட விதம், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸ், அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகிற விதம்னு இது எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்ட விதம் அருமையாக இருந்தது. இந்த படத்தோட கதை 15 வயசு இருக்கக்கூடிய 2 பசங்களை அவங்களோட 22 வயசு வரைக்கும் நமக்கு காட்டுது. 15 வயசு காட்சிகள் தனியாக, 22 வயசு காட்சிகள் தனியாக எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2015ஆம் ஆண்டிலேயே இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடங்கி அந்த 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்லாம் எடுத்து முடிச்சுட்டு 7 வருஷம் வெயிட் பண்ணி 2022ஆம் ஆண்டில் அந்த பசங்களுக்கு நிஜமாவே 22 வயசு ஆன பின்னால் இந்த காட்சிகளை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை 2015 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்லு கருப்பட்டி, ஏழை இந்த மாதிரி படங்கள்லாம் முடிச்சுட்டு தான் திரும்பவும் ஹலிதா ஷமீம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. நிறைய எமோஷன்ஸ் அண்ட் ட்ராமா இருக்கக்கூடிய ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படத்தை இந்த மாதிரி ஷூட் பண்ணலாம், ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுக்கிறதுக்கு 8 வருஷம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டே, இந்த மாதிரி ஒரு டெசிஷனே எவ்வளோ ஆத்மார்த்தமான ஒரு விஷயம்ல. அதுக்காகவே இந்த படத்தோட டீமுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலையோ இந்தியன் சினிமாலையோ வேற எந்த ஒரு படத்தை இந்த மாதிரி எடுத்ததில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் சினிமாவில் இப்படி எடுக்கப்பட்ட ஒரு 7-8 வருஷம் வெயிட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த படத்தில் நடிச்சிருக்கிற சின்ன பசங்க வளர்ந்து பெருசான பின்னால் செகண்ட் ஹாஃப் எடுத்துப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி எடுத்த படம், முதல் படம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வேற ஏதாச்சும் படம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தோட இன்டர்வலுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த அடல்ட் போர்ஷன்ஸில் தான் ரைட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் ரெண்டுமே சிறப்பாக இருந்தது. சர்வைவர்ஸ் கில்ட் அப்படிங்கிற விஷயத்தை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. அதை இந்த படத்தில் ரொம்ப விரிவாகவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நாம இதுக்கு முன்னாடி நிறையவே ரோட் மூவிஸ் பார்த்துருந்தாலும் கூட அந்த ஹிமாலயன் டிராவலில் நாமளும் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி உணர முடிஞ்சது. அந்த பயணத்தை மட்டும் இல்லை, அந்த 2 பேரோட எமோஷன்ஸையும் அவங்களோட மைண்ட் ஸ்டேட்டையும் ரொம்பவே சூப்பர்பாக நிறுத்தி நிதானமாக காட்டியிருந்தாங்க. நாம ஒன்றா ரைட் பண்ணலாமா அப்படின்னு முதல்ல கேட்குற சீன், நான் எப்போவுமே தனியாக தான் ரைட் பண்ணுவேன், அதனால் இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறது கூட தெரியல அப்படின்னு சொல்கிற சீன், ரோஸ் டாட்டூ பற்றி பேசுகிற சீன், அந்த கியூட்டி பையை திரும்ப பார்க்க போகிற சீன், உன்னோட ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சபரி கேட்கக்கூடிய அந்த கடைசி சீன்னு, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் முழுக்கவே மனசுக்கு இதமான ஒரு நீண்ட போட் ரைட் மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த கதைக்குள்ள ஹலிதா ஷமீமோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து பூவரசம் பிபி படத்தை கனெக்ட் பண்ணியிருந்த விதமும் ஒரு பிரில்லியண்டான ஐடியாவாக இருந்தது. தேங்க்ஸ், இதை விட பெட்டரான ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லுவேன், இதை விட பெட்டரான ஒரு விஷயம் இருந்தால் செய்வேன், ஆனால் இப்போதைக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறது, அதுக்கு எதிரில் இருக்கிற கேரக்டர் தேங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய வார்த்தைங்க. அதை உரிய நேரத்தில் உரியவங்களுக்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிடாது அப்படின்னு சொல்கிறது மாதிரி நிறைய காட்சிகளில் வசனங்கள் ரொம்ப இயல்பாகவும் அந்தந்த கேரக்டரோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரியும் இருந்தது. இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் லீட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்கிறதால இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறதுல அந்த நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அவங்களோட நடிப்பு தான் இந்த கதையோடையும் அந்த கதாபாத்திரங்களோடையும் நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ண வைக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருமே ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. எஸ்தரனில் அவங்க தான் இந்த கதையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். பாதி படத்துக்கு மேலே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த கதையை நம்ம பார்க்குறோம். ரொம்பவே நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கதைக்குள்ளே வந்த பின்னால் தான் ஒரு புது கலரே வருது. தன் மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியே சொல்ல முடியாமல் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தவிக்கிறது, அந்த ட்ராவலில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து எக்ஸைட் ஆகுறதுன்னு ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சபரியா நடிச்சிருக்கிற பிரவீன் கிஷோர் முதல் பாதியில் அவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இல்லையோன்னு தோணுச்சு, ரொம்ப மொனட்டோனஸாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த அடல்ட் போர்ஷனில் அவரோட கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க 2 பேரை விட பர்சனலாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பெர்ஃபார்மர் யாருன்னா, முதல் பாதியில் கொஞ்ச நேரம் மட்டுமே வந்தாலும் பிரமாதமாக நடிச்சிருக்கிற கௌரவ் காலே தான். அவர் தான் இந்த படத்தோட முதல் 1/2 மணி நேரத்தை தாங்கி பிடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட சேவிங் கிரேஸும் அவர் தான். பார்க்குறதுக்கும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருந்தார். ஒரு சின்ன சீரியஸான ரோலில் வரக்கூடிய ஷாரா, கேமியோ அப்பியரன்ஸில் வரக்கூடிய சந்தோஷ் பிரதாப்னு மற்றவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. டெம்பிள் மங்கி ஷாராவை இந்த படம் மாதிரி ஓமை கடவுளை மாதிரி அதிகம் காமெடி இல்லாமல் சீரியஸான ரோலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் இந்த படத்தை இன்னுமே ரொம்ப சோல்ஃபுல்லாக்குறது மனோஜ் பரமஹம்சாவோட சினிமாட்டோகிராஃபியும் கத்திஜா ரஹ்மானோட மியூசிக்கும் தான். இருபெரும் நதிகள், ஜனனம், உயிரைன்னு 2-3 பாடல்கள் முதல் தடவை கேட்டதுமே பிடிக்கிற மாதிரி இருந்தது. ப்ரீ இன்டர்வல் சீன்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு சபரி திரும்ப வரைகிற சீன்னு நிறைய காட்சிகளில் பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்தது. மனோஜ் பரமஹம்சாவோட கேமரா ஒர்க் அட்டகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்னா,
இந்த டாக்டர் ரொம்ப நல்லா சர்ஜரி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ரொம்பவே பிளண்டான ஜென்ரிக்கான ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய எமோஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்தியன் சினிமாவில் ஹிமாலயாஸை இதுக்கு முன்னால் இந்த அளவுக்கு இன்ச்சாக ரசித்து ஆடியன்ஸுக்கு ஒரு விருந்து மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக படைச்ச ஒரு படம் வேறு எதுவும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக ஹிமாலயாஸ், லடாக் அப்படின்னாலே வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு சின்ன மாண்டாஜ் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு 2-3 பாட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த படத்தில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, முதல் மைனஸ், இந்த படத்தோட முதல் அரை மணி நேரத்தில் வரக்கூடிய காட்சிகள் இன்னும் ரொம்பவே அழுத்தமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏனோ தெரியல, அந்த காட்சிகள் ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக இருந்த மாதிரி தோணுச்சு, அவ்வளோ ஆர்கானிக்காக தெரியல. அந்த காட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேவிங் கிரேஸ் என்னென்னா, கௌரவ் காலையோட இயல்பான நடிப்பு மட்டும்தான். பிரவீனா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வர்ற வரைக்குமே இந்த கதை கொஞ்சம் ஸ்லக்கிஷாக தான் போன மாதிரி இருந்தது. போர்டிங் ஸ்கூலில் அந்த சின்ன பசங்களுக்குள்ள வரக்கூடிய ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எதுவுமே பெருசாக ஒர்க் ஆகவே இல்லை. உதாரணத்துக்கு பிரேயர் அப்போ சபரிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறது உட்பட நிறைய விஷயங்கள். அண்ட் பாபா படத்தில் வரக்கூடிய ஒரு சீனை ஒரு கேரக்டர் ரெக்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த பாபா படத்தில் வர்ற சீனை வந்து டிவியில் ஓடுறப்பையும் அதை முழுசாக காட்டணுங்கிற அவசியம் இல்லையே. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் முதல் பாதி முழுக்கவே கொஞ்சம் போராக தான் இருந்தது, பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதே போல் அந்த மலையாளி வார்டன் கேரக்டரை வச்சு வரக்கூடிய ஃபோர்ஸ்டு ஹியூமரும் கதையோட ஜெல்லாகலை. இதெல்லாம் இன்னும் பெட்டராக ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருந்தா இந்த படத்தோட முதல் பாதியில் வரக்கூடிய ஒரு சோகமான விஷயம் இன்னும் பல மடங்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கோம். அதே போல் தன்னோட கிளாஸில் படிக்கிற ஒரு பையன் இறந்து போனது கூட ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெரியாதா, அதுவும் 2 மாசமாக தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரத்தான் செஞ்சது. அண்ட் முதல் பாதியில் ப்ரீ இன்டர்வல் சீன்ஸ் கொஞ்சம் ரெப்படேட்டிவாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சபரி கேரக்டர் ஒரு மீளா துயரத்தில் இருக்காரு, மிகப்பெரிய டிப்ரெஷனில் இருக்காரு, தன்னோட வாழ்க்கையை கடந்து வேற ஒருத்தரோட லைஃபை வாழ ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு போதுமான அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பின்னாலையும் கூட அது கொஞ்சம் அதிகமாகவே காட்டப்பட்ட மாதிரி இருந்தது. கதை அந்த இடத்துலயே கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்ட மாதிரி இருந்தது. அந்த ஹார்ஸ் ரைடிங் சீன், அதுக்கு பின்னால் சபரி ரயில்வே ட்ராக்ல ஓடுற அந்த இன்டர்வல் ஷாட், இதெல்லாம் கூட பெரிய இம்பாக்டை உண்டு பண்ணல. இந்த காட்சிகள் எதுக்காக வைக்கப்பட்டதோ அந்த பர்பஸ் சர்வ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா, அந்த சீன் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதம் ரொம்ப 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 செயற்கையாக, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக, ட்ராமாட்டிக்காக இருந்தது. அதுதான் இந்த படத்தோட முதல் பாதியில் ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. அந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் வந்து சம்மோ ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அட்லீஸ்ட் அதை காட்சிப்படுத்தின விதமாவது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சீன் காட்சிப்படுத்தப்பட்ட விதமும் ரொம்ப ஜென்ரிக்காக தான் இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் நைட்டில் மழை பெய்யறப்போ ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் காப்பாற்றுற அந்த சீன் கூட கொஞ்சம் அப்ரப்டாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு மைனஸ் என்னென்னா, எஸ்தர் அனிலோட அம்மா கேரக்டர் உட்பட சில கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அமெச்சூராக இருந்தது. மொத்தத்தில் இந்த மின்மினி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவி. பர்சனலாக எனக்கு ஹலிதா ஷமீம் அவர்கள் எடுத்த மற்ற படங்களை விட இந்த படம் கொஞ்சம் கம்மியாக தான் கனெக்ட் ஆச்சு. பட் ஸ்டில் சில குறைகள் இருந்தாலும் கூட இது ரொம்பவே ஹானஸ்டான ஒரு அட்டெம்ப்ட். முதல் பாதி எஃபெக்டிவாக இருந்திருந்தா இன்னுமே பெட்டரான ஒரு ப்ராடக்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜானர் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக நகர்ந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அண்ட் படம் பார்க்காதவங்க அடுத்த ஒரு நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஏன்னா ஒரு சின்ன ஸ்பாய்லர் இருக்குது. இந்த படத்தோட இன்டர்வல் சமயத்தில் என் கூட படம் பார்த்த சில பேர் இந்த படத்தில் வர ஒரு விஷயத்தை ரொம்பவே பாராட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு 3 கேரக்டரை கனெக்ட் பண்ணியிருந்த விதம் புதுசாக இருந்தது, ரொம்பவே யூனிக்காக இருந்தது அப்படின்னு பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த விஷயத்தை இந்த படத்தில் காட்டியிருந்த விதம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தது. ஆனால் அது புது கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 25 வருஷம் முன்னால் 1999 ரிலீஸ் ஆன நீ உருவாயான படத்தில் இதே மாதிரி ஒரு விஷயம் வரும். ஒரு ஆக்சிடென்ட்டில் அஜித் இறந்து போன பின்னால் அவரோட கண்ணெடுத்து பார்த்திபனுக்கு வைப்பாங்க. தேவயானி, அஜித், பார்த்திபன் இந்த 3 கேரக்டரையும் அந்த ஐ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற விஷயம் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு சில படங்களில் கூட அது வந்திருக்கு. வேறு சில தமிழ், ஹிந்தி, தெலுங்கு படங்களில் கூட இந்த மாதிரி ஒரு சிமிலரான கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த படம் ஞாபகம் வந்திருந்தது, என்ன மாதிரி ஞாபகம் வந்திருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த மின்மினி படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thinking